வணக்கம், நான் உங்கள் ஹரிஹரன் பேசுகிறேன். ஹலோ கிரியேட்டிவ் ப்ரௌட்லி பிரசன்ட்ஸ் தி லெஜெண்ட் ஹரிஹரன் லைவ் இன் கான்சர்ட். அதோட ப்ரெஸ் மீட் January 3rd, 2024 பினாங்ல நடக்க போகுது. சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கும். மறக்காம எல்லாரும் வந்துடுங்க. We'll all have great fun. Book the event tickets at ticket2u.com.my. Event brought to you by Hello Creative. Cheers. நிப்போங் தெபால் ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட லட்சார்ச்சனை சிறப்பு பூஜை ஒரு சாதனை விழாவாக நிறைவு பெற்றது. பல தலைவர்களையும் நிர்வாகங்களையும் உள்ளடக்கி ஆலயம் பல வளர்ச்சிகள் கண்டுள்ள போதும் 100வது ஆண்டு நிறைவு விழாவினை ஏற்று நடத்தும் பொறுப்பினை சித்தி விநாயகர் திரு ராஜகோபால் அவர்களின் தலைமையிலான நிர்வாகத்திற்கு வழங்கியிருப்பதானது முழுமுதற் கடவுளின் ஆசீர்வாதமே என உறுதியாக நம்பப்படுகின்றது. 100 ஆண்டுகள் என்பது கடந்து போன ஆலய காவலர்களை நினைவு கூற வைக்கின்றது. அந்த வகையில் திருமிகு மோகனதாஸ் அவர்களின் தந்தையின் காலத்தில் எழுந்தருளிய ஆலயமாக இவ்வாலயம் திகழப்படுகிறது. 100 ஆண்டு விழா எடுக்கும் இத்தலைமுறையின் காவலராக திரு ராஜகோபால் அவர்கள் தன்னகற்ற தலைவராக திகழ்கிறார் என்றால் அது மிகையாகாது என மாயா தேவியின் வழி அறிந்த உண்மையாகும். பல மாதத்திற்கு முன்பே இவ்விழாவை ஏற்பாடு செய்து இன்று சாதனை படைக்க தனது தலைமையிலான நிர்வாகமே காரணம் என தலைவர் திரு ராஜகோபால் பெருமிதத்துடன் கூறினார். இன்றைய ஏகதின லட்சார்ச்சனை விழா காலை 5 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை நடைபெற்றது எனவும் விழா சிறப்பாக நடைபெற ஆதரவு வழங்கிய அனைத்து பக்தர்களுக்கும் பிரமுகர்களுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்குவதாக அவர் தெரிவித்தார். இவ்விழாவை மேலும் சிறப்பாக்கி தரும் வண்ணம் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் தத்தோஸ்ரீ எஸ் சுந்தராஜு அவர்களின் வருகையானது எங்களுக்கு மேலும் உத்வேகத்தை தந்துள்ளது. ஆலய மண்டபம் புதுப்பிக்கும் பொருட்டு நாம் எடுத்துள்ள திட்டத்திற்கு அவரும் ஆதரவு வழங்குவார் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் கூறினார். அதுபோலவே கலந்து கொண்ட டத்தோ ஓ ராமச்சந்திரன், டத்தோ மரியதாஸ் கோபால் மற்றும் பிரமுகர்கள், ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய தலைவர் போன்றோருக்கு ஆலய சார்பாக சிறப்புகள் செய்யப்பட்டது. சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட தத்தோஸ்ரீ எஸ் சுந்தராஜு அவர்கள் தமதுரையில் ஆலய தலைவர் முன்வைத்த சில கோரிக்கைகளை செயல்படுத்திட தன்னாலான நிதியுதவிகளை பெற்று தர முயற்சிக்கிறேன். அதே வேளையில் நில பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கையிலும் தாம் இறங்கவுள்ளதாக கூறினார். 100வது ஆண்டு விழாவை வெற்றிகரமாக நடத்தியதை தொடர்ந்து ஆலய மண்டப சீர்திருத்த பணிகளை கவனிக்கவே இந்நிதியுதவியை நடத்தியுள்ளோம். எல்லா வகையிலும் ஆதரவு கரம் கொடுத்து அனைத்து பிரமுகர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் நல்லங்களுக்கும் தலைவர் திரு ராஜகோபால் அவர்கள் இருகரம் கூப்பி நன்றி கூறினார்.